ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, குரூப் டிக்கான 25 டேஸுக்கான ரிவிஷன் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். குரூப் டி பொறுத்த வரைக்கும் ஜெனரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின் கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ல இருந்து 10ல இருந்து 15 கொஸ்டின் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அப்ப இந்த கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு லாஸ்ட் 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சுக்கோங்க. ஜனவரி 2026ல இருந்து ஜூலை 2026 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் பிளஸ் நவம்பர் அண்ட் டிசம்பர் 2025ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சிருங்க. இன்னைக்கு நாம ஜூன் 2026ல இருக்கக்கூடிய டாப் 300 பிளஸ் கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, குரூப் டிக்கு எனக்கு இந்த 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 999 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா இப்போ குரூப் டி போற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய 25 டேஸுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு கடைசியா நடந்த ஜென் நம்பர் 8 2024 குரூப் டியோட 101 ஷிஃப்டையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த 101 ஷிஃப்ட்ல கேட்ட சயின்ஸ் கொஸ்டின்ஸ், மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 2499. இப்ப குரூப் டிக்கு லாஸ்ட் 25 டேஸ் ரிவிஷன் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் 999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு குரூப் டிக்கு கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி குரூப் டிக்கு மட்டும் கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு ஆல் இன் ஒன் அப்படின்னா 999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா 199 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which team won the 19th edition of the Indian Premier League 2026? 2026ஆம் ஆண்டின் 19வது இந்தியன் பிரீமியர் லீக் தொடரை வென்ற அணி எது? எது அப்படின்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஓகே, இப்போ நாம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா ஒன் லைனரா நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். உங்களுக்கு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல டீடைல் எக்ஸ்பிளனேஷனோட பிடிஎஃப்பும் கொடுத்திருப்போம், டெஸ்டும் கொடுத்திருப்போம். Who has recently assumed charge as the 48th Vice Chief of Naval Staff of Indian Navy? இந்திய கடற்படையோட 48வது துணை கடற்படை தளபதியாக பொறுப்பேற்றவர் யார்? கண்டிப்பா எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் நாம எதிர்பார்க்கலாம். சோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜய் கோச்சார். ஓகேவா? சோ இந்த கொஸ்டினும் நாம எதிர்பார்க்கலாம். ஓகே, 19th IPL ஓட வின்னர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். அதே மாதிரி 48வது துணை கடற்படை தளபதி யாரு அப்படின்னா அஜய் கோச்சார். What is the theme of World Hunger Day 2026? ஓகே, சோ வேர்ல்டு ஹங்கர் டே உலக பசி தினம் 2026ஓட கருப்பொருள் என்ன? இந்த 2026ஆம் ஆண்டுக்கான கருப்பொருள் என்னன்னா பசியின் முடிவு நம் கைகளில் உள்ளது. இதே இங்கிலீஷ்ல பார்த்தோம் அப்படின்னா எண்ட் ஆஃப் ஹங்கர் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ். உங்களுக்கு உலக பசி தினம் எப்போ அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? சோ இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு கேட்கலாம். ஓகே, உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா உலக பசி தினம் எப்போங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. Which state launched the ஆதார் சாகர் சம்ரிதி யோஜனா? ஆதார் சாகர் சம்ரிதி யோஜனா திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது? எது அப்படின்னா சத்தீஸ்கர் மாநிலம். Who is the author of the book இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் கோல்டு? ஓகே, சோ இந்த புத்தகம் கூட உங்களுக்கு கேட்கலாம். இப்ப புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஓல்டா இருக்கக்கூடியது படிக்கிறத விட கரண்ட் அஃபேர்ல என்ன புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் வருதோ, சோ ரீசெண்டா என்ன புக்கு எழுதியிருக்காங்களோ அந்த புக்ஸை நீங்க படிச்சாலே போதுமானது. ஓகே, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் கோல்டு அப்படிங்கக்கூடிய புத்தகத்தின் ஆசிரியர் யாரு அப்படின்னா கே ஆறுமுகம். ஓகே, which state government announced the creation of a one-stop multi-purpose unified card? one-stop multi-purpose unified card உருவாக்கத்தை அறிவித்த மாநில அரசு எது? அதாவது ஒருங்கிணைந்த பன்னோக்கு அட்டை இதை அறிவித்த மாநில அரசு எது அப்படின்னா தெலுங்கானா. சோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்க 300 கொஸ்டினுமே பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். which Kerala based startup has unveiled India's first AI system on chip named A2000? A2000 என்று பெயரிடப்பட்ட இந்தியாவின் முதல் AI சிஸ்டம் ஆன் சிப்பை அறிமுகப்படுத்திய கேரளாவை சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் எது? எது அப்படின்னா நேத்ரா செமி. Who has been given the additional charge of chairman of DRDO? So DRDO-னா என்னது? Defense Research and Development Organization. மே 2026ல பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்போட கூடுதல் தலைவராக கூடுதல் பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா ராஜேஷ் குமார் சிங்.
Recently, Janus Jansa was appointed as the Prime Minister of which country for the fourth time? சமீபத்துல ஜானஸ் ஜான்சா 4வது முறையாக எந்த நாட்டோட பிரதமராக நியமிக்கப்பட்டார் அப்படின்னா ஸ்லோவேனியா. ஓகேவா? உங்களுக்கு எப்படி கேட்கலாம்னா ஸ்லோவேனியாவோட பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்னு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கலாம். எல்லா கொஸ்டினுமே முக்கியம் தான். ஓகே, ஜானஸ் ஜான்சா. Which state has announced the creation of India's first dedicated department for senior citizens welfare in 2026? 2026ல மூத்த குடிமக்களோட நலனுக்காக இந்தியாவுல முதல் பிரத்யேக துறையை உருவாக்குவதாக அறிவித்துள்ள மாநிலம் எது? சீனியர் சிட்டிசனுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட்டே, ஓகேவா, ஒரு டிபார்ட்மெண்ட்டே எந்த ஸ்டேட்ல வந்து உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளாவுல. According to the State of India's Digital Economy 2026 report, what is India's rank in AI performance? இந்தியாவின் டிஜிட்டல் பொருளாதார நிலை 2026 அறிக்கைப்படி ஏஐ செயல்திறன்ல இந்தியாவோட உலகளாவிய தரம் என்ன? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நம்மளோட ரேங்க் என்ன அப்படின்னா 4வது இடத்துல இருக்கும். Which day did Goa attain statehood and become the 25th state of India? கோவாவோட ஸ்டேட்ஹுட் டே எப்போ அப்படின்னா 30 மே. ஸோ எப்போ அப்படின்னா 30 மே. ஓகேவா? ஸோ 30 மே தான் கோவாவோட ஸ்டேட்ஹுட் டே. ஓகேவா? அந்த நாள்ல தான் 30 மே 1987ல தான் கோவாவுக்கு மாநில அந்தஸ்து வந்து கிடைத்தது. அதனாலதான் 30 மேய வந்து ஸ்டேட்ஹுட் டேயா வந்து செலிப்ரேட் பண்றாங்க. கோவா எந்த தேதியில் மாநில அந்தஸ்தை பெற்று இந்தியாவோட 25வது மாநிலமாக மாறியது அப்படின்னா 30 மே 1987. அதனாலதான் 30 மே வந்து கோவாவோட ஸ்டேட்ஹுட் டே. Which country along with Israel has the United Nations added to its blacklist for sexual violence? பாலியல் வன்முறைக்காக ஐக்கிய நாடுகள் சபை இஸ்ரேலுடன் சேர்த்து எந்த நாட்டை கருப்பு பட்டியலில் இணைத்துள்ளது அப்படின்னா ரஷ்யா. ஓகே. Who was India's 5th Prime Minister whose 39th death anniversary was observed on May 29, 2026? ஸோ மே 29, 2026ல ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாரு. அவர் நம்ம இந்தியாவோட 5வது பிரதமரா வந்து இருந்திருக்காரு. ஓகேவா? ஸோ அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சௌத்ரி சரண் சிங். ஸோ அந்த டெத் ஆனிவர்சரி, ஓகே, ஸோ அன்னைக்கு அவர் இறந்து போகல, அந்த டெத் ஆனிவர்சரி. ஓகேவா? ஸோ அவரோட டெத் ஆனிவர்சரி வந்து எப்போ அப்படின்னா மே 29, 2026. ஓகே, 5th பிரைம் மினிஸ்டர். அவரோட டெத் ஆனிவர்சரி வந்து மே 29, 2026. ஓகேவா? ஸோ அவரோட நேம் வந்து சௌத்ரி சரண் சிங். ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படிதானே. நம்ம ஹிஸ்டரி எல்லாம் படிக்கும் போது பாத்தீங்கன்னா நீங்க ஜெனரல் அவேர்னஸ் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யாரு, செகண்ட் பிரைம் மினிஸ்டர் யாருங்கிறது எல்லாமே படிச்சிருப்பீங்க. சோ 5th பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சௌத்ரி சரண் சிங். மே 29ல அவரோட 39வது டெத் ஆனிவர்சரி நாள், அதாவது 39வது நினைவு நாள். ஓகேவா? On which date World No Tobacco Day celebrated? 2026 உலக புகையிலை எதிர்ப்பு தினம் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா மே 31ல. Recently, Indian Air Force used helicopters equipped with Bombi buckets to control a major forest fire in which area? பாம்பி பக்கெட்னா என்னன்னா ஹெலிகாப்டருக்கு கீழே ஒரு பெரிய பக்கெட், மேல ஹெலிகாப்டர் இருக்குன்னா அதுக்கு கீழே ஒரு பக்கெட் மாதிரி கட்டி விட்டுருவாங்க. ஓகேவா? சோ அதுல பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி வந்து நாம எடுத்துட்டு போலாம். அப்போ பெரிய காட்டு தீலாம் வந்துருச்சு அப்படின்னா இந்த பாம்பி பக்கெட்ஸ் வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த தீயை வந்து அணைச்சிக்கலாம். சமீபத்துல இந்திய விமானப்படை எந்த பகுதியில் ஏற்பட்ட பெரும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த பாம்பி பக்கெட்டுகள் பொருத்தப்பட்ட ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தியது? எங்க அந்த தீ வந்து பரவிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கௌசலி ஹிமாச்சல் பிரதேசத்துல. ஓகே, இந்த கௌசலி ஹிமாச்சல் பிரதேசத்துல ஏற்பட்ட காட்டு தீயை அணைக்கிறதுக்காக இந்த பாம்பி பக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஏர்போர்ஸ். Samadhan Didi, recently launched by the Government of India, is associated with which of the following? இந்திய அரசால் சமீபத்தில் தொடங்கப்பட்ட சமாதன் தீதி பின்வருவனவற்றுள் எதனுடன் தொடர்புடையது? சோ எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா சிபி கிராம்ஸ். ஓகே, இதுக்கு கீழே செயல்படக்கூடிய குரல் வழி செயல்பாட்டுடன் கூடிய குடிமக்கள் குறைதீர்க்கும் சாட்பாட். ஓகேவா? சோ சாமதன் தீதிங்கிறது என்ன அப்படின்னு இது ஒரு சாட்பாட், அதாவது வாய்ஸ் பேஸ்டு. ஓகே, வாய்ஸ் பேஸ்டு சாட்பாட். டைப் பண்ண வேண்டாம். ஸோ வாய்ஸ் மூலமாவே என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட குறைகள் என்னங்கிறத இதுல வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த சாட்பாட்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாமதன் தீதி. Recently, who appeared a revised logo featuring 18 red stars after the operationalization of the இந்த கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பா கேட்கலாம். சவுத் கோஸ்ட் ரயில்வே as the country's 18th railway zone.
தெற்கு கடற்கரை ரயில்வே நாட்டின் 18வது ரயில்வே மண்டலமாக செயல்பட தொடங்கியதை தொடர்ந்து 18 சிவப்பு நட்சத்திரங்களை கொண்ட திருத்தப்பட்ட லோகோவை சமீபத்தில் அங்கீகரித்தது யார்? யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே. ஓகே, சோ இந்தியன் ரயில்வே, நம்ம இந்தியன் ரயில்வேயோட லோகோ வந்து உங்களுக்கு தெரியும். சோ இது 18வது ரயில்வே மண்டலமாக செயல்படுது. அதனால அந்த லோகோல பாத்தீங்கன்னா ஒரு 18 ஸ்டார் வந்து போட்டிருப்பாங்க. ஓகே, டீடைல்டு கரண்ட் அஃபேர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சரோட எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். Which country recently signed a deal with India to procure the BrahMos supersonic cruise missile, which a similar agreement with Indonesia is nearing completion. இந்தோனேசியாவுடனான இதே போன்ற ஒப்பந்தம் முடிவடையும் தருவாயில் உள்ள நிலையில் பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் குரூயிஸ் ஏவுகணை அமைப்பை பெறுவதற்கு சமீபத்துல இந்தியா கூட ஒப்பந்தம் செய்த நாடு எது அப்படின்னா வியட்நாம். ஓகே, இந்தோனேஷியா கூட ஒப்பந்தம் வந்து என்ன ஆக போகுது, முடிவடைய போகுது. அதனால பாத்தீங்கன்னா வியட்நாம் கூட நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் வந்து பண்ணிருக்கோம். ஓகே, where was India's first indigenous stratospheric super pressure balloon named Vista launched? விஸ்தா என்று பெயரிடப்பட்ட இந்தியாவின் முதல் உள்நாட்டு அடுக்கு மண்டல அதி அழுத்த பலூன் எங்கு ஏவப்பட்டது அப்படின்னா ஆந்திர பிரதேசத்துல. Who created history by won the Singapore Open 2026 men's double title and becoming the first Indian pair to achieve this feat? சிங்கப்பூர் ஓபன் 2026 ஆண்களுக்கான இரட்டையர் பட்டத்தை வென்று இந்த சாதனையை படைத்த முதல் இந்திய ஜோடி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, இந்த டபுள் டைட்டில்ஸ் யாரு வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா சாத்விக் சாய்ராஜ் அண்ட் சிராக் ஷெட்டி. வேர்ல்டு மில்க் டே, உலக பால் தினம் எப்போ அப்படின்னா 1 ஜூன். The Global Day of Parents is observed every year on. உலகளாவிய பெற்றோர் தினம் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ஜூன். ஓகே, சோ இதுல வந்து ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருந்தோம் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ல. ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தோம். அதாவது தெலுங்கானாவோட ஸ்டேட் குட் டே, அதாவது 2014 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 2014க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கானா வந்து ஆந்திரா கூட இருந்துச்சு அப்படிதானே. 2014ல பாத்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேசத்துல இருந்து தெலுங்கானா வந்து தனியா பிரிஞ்சு தனி மாநிலமாக மாறியது. அதுக்கு ரிலேட்டடான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தோம் உங்களுக்கு டீடைல் எக்ஸ்பிளனேஷன்ல. அந்த கொஸ்டின் தான் இதுல எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேவா, சோ தெலுங்கானாவோட அந்த ஸ்டேட் குட் டே எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் 2. ஓகேவா, ஏன்னா ஜூன் 2 2014ல தான் அது தனி மாநிலமாக மாறியது. ஓகேவா, சோ அதனால தெலுங்கானாவோட ஸ்டேட் குட் டே வந்து எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் 2. எப்போ மாறிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2014ல தான் தனி மாநிலமாக மாறியது. எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்துல இருந்து. அடுத்து பாருங்க, ஜெனரல் என்.எஸ். ராஜசுப்ரமணி recently assumed charges India's chief of defense staff. Which number CDS he is in India's history? ஜெனரல் என்.எஸ். ராஜசுப்ரமணி சமீபத்துல இந்தியாவின் முப்படைகளின் தலைமை தளபதியாக பொறுப்பேற்றார். இந்தியாவின் வரலாற்றில் அவர் எத்தனையாவது முப்படைகளின் தலைமை தளபதின்னு கேட்டிருக்காங்க? 3வது. ஓகே, வேர் வில் த 39th நேஷனல் கேம்ஸ் பி ஹெல்ட் இன் 2027? இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்பாங்க. 2027ல 39வது தேசிய விளையாட்டுகள் எங்கு நடத்தப்பட உள்ளன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேகாலயால. எத்தனாவது தேசிய விளையாட்டு அப்படின்னும் கேட்கலாம், எங்க நடத்த போறாங்க அப்படின்னும் கேட்கலாம். Which of the following countries has recently announced a ban on Indian mangoes? பின்வரும் நாடுகள்ல எந்த நாட்டுல இந்திய மாம்பழங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது, தடை விதிப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பான்ல. ஓகே, சோ இது எதுக்காக அப்படிங்கறத டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ல நான் கொடுத்திருக்கேன். ஓகே, சோ இப்போ வந்து நம்ம ரிவிஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால ஜஸ்ட் ஒன் லைனர் மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். Recently inaugurated in Lucknow by Defense Minister Rajnath Singh, the Nausana Shaurya Vatika is dedicated to which of the following? பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கால் சமீபத்துல லக்னோல திறந்து வைக்கப்பட்ட நௌசேனா சௌரியா வாட்டிகா பின்வருவற்றுள் யாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா இந்திய கடற்படைக்கு. How many medals did India win at the 22nd Asian Under-20 Athletic Championship 2026 held in Hong Kong? 22வது ஏசியன் அண்டர் 20 அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் எங்க நடந்திருக்கு அப்படின்னா ஹாங்காங்ல நடந்திருக்கு. அதுல நாம எவ்வளவு மெடல் வாங்கியிருக்கோம்? இந்தியா வந்து 19 மெடல் வந்து வாங்கியிருக்கோம். ஓகே, ஹாங்காங்ல நடந்த 22வது ஆசியா அண்டர் 20 தடகள சாம்பியன்ஷிப்ல இந்தியா மொத்தம் 19 பதக்கங்களை வென்றுள்ளது. Which Tamil Nadu farmer was recently honored as a United Nations FAO Soil Farmer Hero for his success in sustainable and regenerative farming? நிலையான மற்றும் மறு உருவாக்க விவசாயத்துல வெற்றி பெற்றதற்காக FAO, ஐநாவோட FAO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் மண் விவசாயி ஹீரோ அப்படிங்கக்கூடிய பட்டத்தை சமீபத்துல யாருக்கு வழங்கி கௌரவித்தது அப்படின்னா தமிழக விவசாயியான
வள்ளுவன். ஓகே. ஸோ இவரோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வள்ளுவன். ஓகே. இதுல ஸ்பெல்லிங் வந்து தப்பா இருக்கு. இதுல யூவ மிஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. வள்ளுவன். The Earth Prize 2026 was awarded to 3 Indian students for developing plastic. What is the primary purpose of this innovation? ஸோ வாட்டர்ல இருக்கக்கூடிய மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை ரிமூவ் பண்றதுக்காக ஒரு 3 ஸ்டூடெண்ட் வந்து என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா பிளாஸ்டிக் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எர்த் பிரைஸ் 2026 வந்து கொடுத்திருக்காங்க. அந்த 3 ஸ்டூடெண்டோட நேம வந்து படிச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் என்ற கண்டுபிடிப்பிற்காக 3 இந்திய மாணவர்களுக்கு எர்த் பிரைஸ் 2026 விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த கண்டுபிடிப்பின் முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னா தண்ணியில இருக்கக்கூடிய அந்த நுண் பிளாஸ்டிக்குகளை அகற்றுதல். அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நேம் பாத்தீங்க அப்படின்னா விவான் சௌச்சாரியா, ஆரியனா அகர்வால், இன்னொருத்தவங்களோட நேம் வந்து அபியானா. ஓகேவா? ஸோ நீங்க ஜஸ்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் பார்ட் நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. விவான், அரியானா, அவியானா. ஓகேவா? Who presents the World No Tobacco Day Award to recognize outstanding contribution to tobacco control efforts worldwide. ஓகேவா? ஸோ வேர்ல்டு வைட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த புகையிலையை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு தனி மனிதனாகவோ இல்லைன்னா ஒரு ஆர்கனைசேஷனாவோ யாராவது செயல்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவார்டு வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த அவார்டு யாரு கொடுப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. உலகளாவில் புகையிலை கட்டுப்பாட்டு முயற்சிகளில் சிறந்த பங்களிப்பை அங்கீகரிப்பதற்காக உலக புகையிலை எதிர்ப்பு தின விருதுகளை யாரு கொடுக்கறாங்க அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து கொடுக்கறாங்க. உலக சுகாதார அமைப்புன்னு தமிழ்ல சொல்லுவோம். இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனீவா, சுவிட்சர்லாந்துல இருக்கு. Recently, President of India approved the appointment of 5 new judges to the Supreme Court. Which one of the following was appointed directly from the Bar Council? Okay. சமீபத்துல உச்சநீதிமன்றத்துக்கு 5 புதிய நீதிபதிகள். ஓகே. ஸோ இதை வந்து டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ல அந்த 5 நீதிபதிகளோட நேமும் வந்து உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? அந்த டீடைல் எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப்ல நீங்க வந்து பாத்துக்கலாம். 5 புதிய நீதிபதிகள் நியமனத்துக்கு இந்திய குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தார். பின்வருவனவற்றுள் வழக்கறிஞர் அமைப்பிலிருந்து நேரடியாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வி மோகனா. Why did International Cricket Council suspended Cricket Canada's membership in June 2026? சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஜூன் 2026ல கிரிக்கெட் கனடா உறுப்பினர் தகுதியை ஏன் நிறுத்தி வைத்தது அப்படின்னா உறுப்பினர் கடமைகள்ல இருந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க கடுமையான விதி மீறல்கள் வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிர்வாக சிக்கல்கள் இது காரணமா தான் என்ன பண்ணிருக்காங்க கிரிக்கெட் கனடாவோட மெம்பர்ஷிப்பை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. பவிதா மண்டவா who was recently featured in the Forbes 30 under 30 அதாவது Forbes 30 under 30 Asia 2026 list is associated with which global luxury fashion brand as its first Indian ambassador? Forbes 30 under 30 ஆசியா 2026 பட்டியல்ல சமீபத்துல இடம்பெற்ற பவிதா மண்டவா எந்த உலகளாவிய ஆடம்பர ஃபேஷன் பிராண்டோட முதல் இந்திய தூதராக இணைந்தார் அப்படின்னா சேனல். ஓகே. Beaufort Castle that was recently seen in news is located in which country? சமீபத்துல இடம்பெற்ற பியூஃபோர்ட் கோட்டை வந்து எந்த நாட்டுல இருக்கு? இத ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரியும் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. பியூஃபோர்ட் கோர்ட் வந்து பியூஃபோர்ட் கேசல். ஓகே. பியூஃபோர்ட் கேசல் இந்த கோட்டை வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லெபனான்ல இருக்கு. According to NFHS 6, which Indian state recorded the highest prevalence of child malnutrition among children under 5 years of age? Okay. NFHS படி 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளிடையே ஊட்டச்சத்து குறைபாடு மிக அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம். NFHSனா பாத்தீங்கன்னா நேஷனல் ஃபேமிலி அண்ட் ஹெல்த் சர்வேன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இவங்க கருத்துப்படி 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து எங்க கம்மியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேச மாநிலத்துல. ப்ராஜெக்ட் ஷிகார் ரீசன்ட்லி லான்ச்டு பை மீஷோ அண்ட் பிஎஸ்இ எய்ம்ஸ் டு சப்போர்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங்? மீஷோ மற்றும் பிஎஸ்இ ஆகியவற்றால் சமீபத்துல தொடங்கப்பட்ட ப்ராஜெக்ட் ஷிகார் பின்வருவனவற்றில் எதற்கு ஆதரவளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது? எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எம்இ பட்டியல் மற்றும் மூலதன சந்தை தயார் நிலை. அடுத்து பாருங்க மெசலினா பிஷ்னாய் ரீசன்ட்லி சீன் இன் நியூஸ் இது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமீபத்துல செய்திகள்ல காணப்பட்ட மெசலினா பிஷ்னாய்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு வகையான பல்லி இனம். ஓகே. ஒரு பல்லி இனம் லிசார்டு வகையை சேர்ந்தது. லிசார்ட்னா என்னது? பல்லி. ஓகே. ஒரு பல்லி இனத்தை சேர்ந்ததுதான் இந்த மெசலினா பிஷ்னோய். How many years has the Pradhan Mantri Swanidhi scheme completed on June 1, 2026? பிரதான் மந்திரி ஸ்வாநிதி திட்டம் ஜூன் 1, 2026 ஆண்டுபடி எத்தனை ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது அப்படின்னா 6 ஆண்டுகளை வந்து நிறைவு செய்துள்ளது. Which date World Environment Day உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போன்னு கேட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னா ஜூன் 5.
Which university became India's first private university to establish an India AI Data Lab in collaboration with Intel India? Intel இந்தியாவுடன் இணைந்து இந்தியா AI தரவு ஆய்வகத்தை நிறுவிய இந்தியாவோட முதல் தனியார் பல்கலைக்கழகம் எது அப்படின்னா சண்டிகர் பல்கலைக்கழகம். அடுத்த கொஸ்டின். Which football legend became the first footballer to receive the prestigious Princess of Austria's Award for Sports in 2026? 2026 ஆண்டில் விளையாட்டுக்கான மதிப்புமிக்க பிரின்சஸ் ஆஃப் ஆஸ்ட்ரியாஸ் பிரின்சஸ் ஆஃப் ஆஸ்ட்ரியாஸ் இந்த விருதை பெற்ற முதல் கால்பந்து வீரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஸ்ஸி. சோ இந்த கொஸ்டினும் எக்ஸாம்ல கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். லியோனல் மெஸ்ஸி, அவரோட ஃபுல் நேம் மெஸ்ஸினாலே எல்லாருக்கும் தெரியும் அப்படிதானே. டேவிட் பெக்கம் இஸ் செட் டு ரிசீவ் எ ஸ்டார் ஆன் த ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேம் அண்டர் விச் கேட்டகரி? டேவிட் பெக்காம் எந்த பிரிவின் கீழ் ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேம்ல நட்சத்திரத்தை பெற உள்ளார் அப்படின்னா விளையாட்டு அண்ட் பொழுதுபோக்கு, ஸ்போர்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட். Who has been appointed as India's next ambassador to the Kingdom of Saudi Arabia? ஜூன் 2026ல இந்தியாவில இருந்து சவுதி அரேபியாவுக்கான தூதர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்புல். According to the FAFA Men's World Ranking 2026, which Asian country is the highest ranked team in Asia? 2026 ஆண்டு FIFA ஆடவர் உலக தரவரிசையின்படி ஆசியாவுல மிக உயர்ந்த தரவரிசையில் இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பான். NASA's Maven mission recently concluded after more than a decade of operations was primarily designed to study which planet? ஒரு தசாப்தத்துக்கும் மேலான செயல்பாடுகளுக்கு பிறகு நாசாவோட மேவான் விண்கல திட்டம் என்ன ஆச்சு, நிறைவடைந்தது. ஓகே, இது எந்த கோளை ஆய்வு செய்வதற்காக வடிவமைக்கப்பட்டது, அனுப்பப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ஸ். ஓகேவா, மார்ஸ்னா என்னது, செவ்வாய்க்கோள். According to recent report, India overtook which country to become the world's second largest solar market in 2025? சமீபத்திய அறிக்கைப்படி 2025ல உலகத்திலேயே 2வது பெரிய சூரிய ஆற்றல் சந்தையாக மாறுவதற்கு இந்தியா எந்த நாட்டை முந்தியுள்ளது அப்படின்னா அமெரிக்காவை. ஓகேவா, அப்போ வேர்ல்டுலயே 2வது லார்ஜஸ்ட் சோலார் மார்க்கெட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா. Which state government has launched the Punya Shlok Agilya Devi Kolkar Shetkari Garchmafi Yojana? Punya Shlok Agilya Devi Holkar Shetkari Garchmavi Yojana எந்த மாநிலத்துல தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னா மகாராஷ்டிரால. Which initiative of Andhra Pradesh won the 2026 Food Planet Prize? ஆந்திர பிரதேசத்தோட எந்த ஒரு முயற்சிக்கு 2026 ஆண்டுக்கான ஃபுட் பிளானட் பரிசு வழங்கப்பட்டது? சோ எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா APCNF சொல்லக்கூடிய ஆந்திர பிரதேஷ் கம்யூனிட்டி மேனேஜ்டு நேச்சுரல் ஃபார்மிங், தமிழ்ல ஆந்திர பிரதேச சமூகம் சார்ந்த இயற்கை விவசாயத்துக்கு. அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் பிளான் பை விச் இயர் இஸ் த நேஷன் வைட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த எத்தனால் ஃபியூவல் நெட்வொர்க் டார்கெட்டட்? இந்திய அரசின் திட்டத்தின் கீழ் எத்தனால் எரிபொருள் வலையமைப்பை நாடு முழுவதும் விரிவாக்கம் செய்ய எந்த வருஷத்தை நம்ம டார்கெட்டா பிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா 2027. Which bank recently won the Finance Gold Award 2025 for its AI powered platform initiative? தன்னோட AI ஆல் இயங்கக்கூடிய தளத்தோட அந்த முயற்சி, ஓகே, AI ஆல் இயங்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம், அது அந்த திட்டத்துக்காக பினாக்கிள் கோல்டு விருது 2025 எந்த பேங்க்குக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க். ஓகேவா. Which country recently became India's largest supplier of LPG? ஓகே, சமீபத்துல இந்தியாவின் மிகப்பெரிய LPG சப்ளையராக எந்த நாடு மாறியுள்ளது அப்படின்னா அமெரிக்கா. Recently approved Futula tunnel project is being constructed on which national highway in Ladakh? லடாக்ல சமீபத்துல அங்கீகரிக்கப்பட்ட புற்றுலா சுரங்கப்பாதை திட்டம் எந்த தேசிய நெடுஞ்சாலையில் கட்டப்பட்டு வருகிறது? நேஷனல் ஹைவேஸ் 1. ஓகே. Who won the French Open 2026 women's single title by defeating Maja Chawlinska in the final? ஓகே, இறுதி போட்டியில் மாயா ஆர் மஜா சாவ்லின்ஸ்காவை தோற்கடித்து 2026 பிரெஞ்ச் ஓபன் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னா மிர்ரா ஆண்ட்ரீவா. ஓகே, இந்த மிர்ரா ஆண்ட்ரீவா பாத்தீங்கன்னா எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னா ரஷ்யாவை சேர்ந்தவங்க. Who has recently taken charge as the Chief Executive Officer of the India AI Mission? இந்தியா AI மிஷனோட CEO யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சௌரப் கர்க். KAU Tejaswini recently released by Kerala Agricultural University is a new variety of which crop? கேரள வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் சமீபத்துல வெளியிடப்பட்ட KAU Tejaswiniங்கிறது எந்த பயிரின் ஒரு புது வகை அப்படின்னா சில்லி, மிளகாய். ஓகேவா.
நமோ ஆக்சிஜன் பார்க்ஸ் were inaugurated under which campaign in Delhi on World Environment Day? உலக சுற்றுச்சூழல் தினத்தன்று டெல்லியில எந்த பிரச்சாரத்தின் கீழ் நமோ ஆக்சிஜன் பூங்காக்கள் திறந்து வைக்கப்பட்டன? சோ எதுக்கு கீழே அப்படின்னா ஏக் பேட் மாக்கே நாம். ஓகே, ஏக் பேட் மாக்கே நாம் இந்த திட்டத்தின் கீழ். Panchayat Advancement Index, which recently won a gold award at the National E-Governance Awards 2026, is an initiative of which ministry? தேசிய மின் ஆளுமை விருதுகள் 2026. ஓகே, சமீபத்துல தங்க விருது வென்ற பஞ்சாயத்து மேம்பாட்டு குறியீடு எந்த அமைச்சகத்தோட ஒரு முயற்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ். India's 7th Regional Meteorological Center was recently inaugurated at which place? இந்தியாவில் 7வது மண்டல வானிலை ஆய்வு மையம் எங்க தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜம்முல. ஓகே, who has been nominated as the Prime Minister of South Korea in June 2026? ஜூன் 2026ல சவுத் கொரியா தென் கொரியாவோட பிரதமராக பரிந்துரைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஹான் சியோங் சுக். 8th India-Indonesia Joint Commission meeting was co-chaired by India's External Affairs Minister and which Indonesian Foreign Minister? இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் எந்த இந்தோனேசிய வெளியுறவுத்துறை அமைச்சரால் 8வது இந்தியா இந்தோனேசியா கூட்டு ஆணையக்குழு திட்டம் வந்து நடத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சோ அப்போ இந்தோனேஷியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகி யோனா. ஓகேவா, அப்ப நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் யாரு? ஓகேவா, சோ இந்தோனேஷியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சுகி யோனா. இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் யாருங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. What is the full form of HAWAC, the Wildlife Offence Management System launched by Kerala? கேரளாவால் தொடங்கப்பட்ட வனவிலங்கு குற்ற மேலாண்மை அமைப்பான ஹவாக்கோட விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. Hostile Activity Watch Kernel. Hostile Activity Watch Kernel. Okay. Which state recently issued India's first standard operating procedure for cool roofs to address urban heat and climate resilience? நகர்ப்புற வெப்பம் மற்றும் காலநிலை மீள்தன்மையை எதிர்கொள்வதற்காக குளிர்கூரைகளுக்கான இந்தியாவின் முதல் நிலையான செயல்பாட்டு நடைமுறையை சமீபத்தில் வெளியிட்ட மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. Who has been appointed as the next vice chief of air staff of the Indian Air Force? ஜூன் 2026ல இந்திய விமானப்படையின் அடுத்த துணை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்தோஷ் தீக்ஷித், அதாவது ஏர் மார்ஷல் அஸ்தோஷ் தீக்ஷித். RBI Deputy Governor Swaminathan Janakiraman has received a tenure extension until which year? Okay, ஏற்கனவே இவர் வந்து டெபுட்டி கவர்னரா தான் இருக்காரு. இன்னும் இவரோட டென்யூரை வந்து 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்திய ரிசர்வ் வங்கியோட துணை ஆளுநரான சுவாமிநாதன் ஜானகிராமன் எந்த ஆண்டு வரை பதவிக்கால நீட்டிப்பை பெற்றுள்ளார்? 2028 வரைக்கும். Which digital consumer grievance redressal platform won the silver award at the National Awards for E-Governance? தேசிய மின் ஆளுமை விருதுகள் 2026ல வெள்ளி விருது வென்ற டிஜிட்டல் நுகர்வோர் குறைதீர்க்கும் தளம் எது அப்படின்னா ஜாகிரதி. தீம் ஆஃப் வேர்ல்டு ஓசோன் டே. ஓகேவா, உலக பெருங்கடல் தினம் 2026ஓட கருப்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீஇமேஜின். வேர்ல்டு ஓசோன் டே எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் 8. ஓகே, ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் வந்து ரீஇமேஜின். Which country did India defeat to win the SAF Women Championship 2026? SAF, South Asian Football Federation. ஓகேவா, மகளிர் சாம்பியன்ஷிப் 2026 பட்டத்தை வெல்ல இந்தியா எந்த நாட்டை தோற்கடித்தது? அப்ப SAF விமன்ஸ் சாம்பியன்ஷிப்ல வின்னர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா. யாரை தோற்கடிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ தோற்கடிச்சிருக்கோம். ஓகே, which country did India defeat to win the men's under 18 Asia Cup 2026 title? ஆண்கள் under 18 ஆசிய கோப்பை 2026 பட்டத்தை வெல்ல இந்தியா எந்த நாட்டை தோற்கடித்தது அப்படின்னா ஜப்பான். ஓகேவா, சோ அப்போ ஏசியா கப் 2026 அண்டர் 18 அதுல வின்னர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா. யாரை தோற்கடிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பானை தோற்கடிச்சிருக்கோம். Which Formula 1 driver won the Monaco Grand Prix 2026 and extended his lead in the Drivers' Championship? மொனாக்கோ கிராண்ட் பிரிக்ஸ் 2026 வென்று டிரைவர்கள் சாம்பியன்ஷிப்ல தனது முன்னிலையை நீடித்த ஃபார்முலா 1 பந்தய வீரர் யாரு அப்படின்னா கிமி ஆண்டோனெல்லி. ஓகே, அப்போ மொனாக்கோ கிராண்ட் பிரிக்ஸ் 2026ஓட வின்னர் யாரு அப்படின்னா கிமி ஆண்டோனெல்லி. Who was recently elected as the president of பாரதிய வித்யா பவன்? பாரதிய வித்யா பவனின் தலைவராக சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா பன்வாரிலால் புரோஹித். According to recent global defense reports, India ranks DAS in military
military spending and it has in arms import worldwide. ஓகே, சமீபத்துல உலகளாவிய பாதுகாப்பு அறிக்கையின்படி உலகளவில் ராணுவ செலவினங்களில் இந்தியா எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா 5வது இடத்துல இருக்கு. ஆயுத இறக்குமதியில 2வது இடத்துல இருக்கும். Union Home Minister Amit Shah is set to launch the Digital Land Port Management System. The system is primarily associated with which organization? மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா டிஜிட்டல் நில துறைமுக மேலாண்மை அமைப்பை தொடங்க உள்ளார். இந்த அமைப்பு முதன்மையாக எந்த அமைப்புடன் தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா லேண்ட் போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகே, இந்திய நில துறைமுகங்கள் ஆணையங்கள் கூட தொடர்புடையது. Who became the third Indian woman officer to receive the United Nations Military Gender Advocate of the Year Award? ஐநாவின் சிறந்த ராணுவ பாலின வக்கீல் விருதை பெற்ற 3வது இந்திய பெண் அதிகாரி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிலாஷா பராக். Where was the 29th edition of the India-US Army to Army Staff talks held? இந்தியா அமெரிக்கா இடையிலான 29வது ராணுவ அதிகாரிகள் அளவிலான பேச்சுவார்த்தை எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹவாயில நடந்திருக்கு. Second edition of the Mango Magic Festival was held in which country? 2வது மாம்பழ மேஜிக் திருவிழா எந்த நாட்டுல நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால நடந்திருக்கு. Which country topped the medal table at the World Yogasana Championship 2026 with a record 114 medals? 2026 உலக யோகாசனா சாம்பியன்ஷிப்ல 114 பக்கங்களுடன் சாதனை படைத்து முதலிடம் பிடித்த நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா. Which country will host the ICC Women's T20 World Cup 2026? 2026 ICC மகளிர் T20 உலக கோப்பையை நடத்தவிருக்கும் நாடு எது அப்படின்னா இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ். நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது எல்லாமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். இப்ப இருக்கக்கூடிய இந்த 25 டேஸ்ல டீடைல்டா படிக்க முடியலனாலும் இந்த ஒன்லைனராவது நல்லா படிச்சுக்கோங்க. Who has recently been appointed as the new managing director and Indraprastha Gas Limited? Indraprastha Gas Limited நிறுவனத்தோட புதிய நிர்வாக இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குமார் சங்கர். According to National Family Health Survey 6, which state or UT has recorded lowest total fertility rate? தேசிய குடும்ப நல மற்றும் சுகாதார கணக்கெடுப்பு 2026 படி இந்தியாவில் மிக குறைந்த கருவுறுதல் விகிதத்தை பதிவு செய்துள்ள மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது? எந்த இது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ். ஓகேவா? சோ இங்கதான் பாத்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து கம்மியா இருக்கு. ஜல்கங்கா சம்வர்தன் அபியான் which has recently gained international attention is an initiative of which state? எந்த ஸ்டேட்ல வந்து இந்த ஜல்கங்கா சம்வர்தன் அபியான் அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டம் வந்து ஒரு முயற்சி வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்துல. வாட் இஸ் த தீம் ஆஃப் இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா? 2026 சர்வதேச யோகா தினத்தோட கருப்பொருள் என்ன? ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா, யோகா ஃபார் ஹெல்தி ஏஜிங். ஸோ இதுல உங்களுக்கு கருப்பொருளும் கேட்கலாம், தீமும் கேட்கலாம். இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா எப்போ அப்படின்னும் கேட்கலாம். எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 ஜூன். இது எல்லாருக்குமே தெரியும் அப்படிதானே? 21 ஜூன் தான் International Day of Yoga. Which country recently got a new regional meteorological center to strengthen weather forecasting services in Uttar Pradesh? உத்தரப்பிரதேசத்துல வானிலை முன்னறிப்பு சேவைகளை வலுப்படுத்துவதற்காக சமீபத்துல புதிய மண்டல வானிலை மையத்தை பெற்ற நகரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னோ. Which gallantry award, second only to the Ashoka Chakra, was conferred by President Murmu at the Defense Investor Ceremony 2026? அசோக சக்ராவுக்கு அடுத்தபடியாக பாதுகாப்பு முதலீட்டு விழா 2026ல குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களால் வழங்கப்பட்ட விருது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கீர்த்தி சக்ரா. ஓகேவா? சோ அசோக சக்ராவுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய விருது எது? கீர்த்தி சக்ரா. Which country has announced plans to install a statue of Chhatrapati Shivaji Maharaja as a symbol of cultural friendship with India? இந்தியாவுடனான கலாச்சார நட்புறவின் அடையாளமாக சத்ரபதி சிவாஜி மகாராஜாவோட சிலையை நிறுவ திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ள நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல். Which country is planning to introduce a ban on social media use for children under the age of 16 through its proposed online harms bill? தனது முன்மொழியப்பட்ட ஆன்லைன் தீங்குகள் மசோதா மூலமாக 16 வயசுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை விதிப்பதாக எந்த நாடு வந்து திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னா கனடா. ஓகே. Which state has imposed a 1-year ban on the manufacture, storage, distribution and sale of food products containing tobacco or nicotine in 2026? 2026ல புகையிலை அல்லது நிக்கோட்டின் கொண்ட உணவுப் பொருட்களின் உற்பத்தி, சேமிப்பு, விநியோகம் மற்றும் விற்பனைக்கு 1 வருஷம் தடை வந்து ஒரு மாநிலத்துல விதிச்சிருக்காங்க. அது எந்த மாநிலம் அப்படின்னா நாகாலாந்து.
What is the title of the memoir to be released by Indian astronaut group captain சுபான்ஷு சுக்லா? இந்திய விண்வெளி வீரர் குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா வெளியிட இருக்கும் சுயசரிதைக்கான நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. த செகண்ட் ஆர்பிட். இதுவும் எக்ஸாம்ல கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. Which state became the 36th state or UT to implement the Ayushman Bharat பிரதன் மந்திரி ஜன் ஆரோக்கியா யோஜனா இன் ஜூன் 2026? ஜூன் 2026ல ஆயுஷ்மன் பாரத் பிரதன் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாவை அமல்படுத்திய 36வது மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளம். பவர்ஃபுல் எர்த்குவாக் that recently struck மிண்டானோ occurred in which country? சமீபத்துல மிண்டானோவை தாக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் எந்த நாட்டில் ஏற்பட்டது? சோ மிண்டானோ எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ்ல இருக்கு. ஓகே, சோ இங்க ஒரு நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டுச்சு. சோ இதோட எஃபெக்ட் பாத்தீங்க அப்படின்னா எங்க வரைக்கும் அந்த நிலநடுக்கத்துக்கான ஒரு அறிகுறி அந்த இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட பக்கத்து நாடான பிலிப்பைன்ஸோட பக்கத்து நாடான மலேசியா, அதுக்கப்புறம் இந்தோனேஷியாலையும் அந்த நிலநடுக்கத்துக்கான இது வந்து என்ன பண்ணுச்சு, அந்த தாக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. ஓகேவா, மிண்டானோ எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ்ல இருக்கு. ஓகேவா, சோ இங்க ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் எங்கே ஏற்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா மலேசியாலையும். When is World Food Safety Day 2026 celebrated? உலக உணவு பாதுகாப்பு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஜூன் 7ல. பிரியதர்ஷினி ஸ்கீம் recently approved by the Kerala government provide which of the following benefits? இது நம்ம ஊர்ல மகளிர் விடியல் பயணம் கொண்டு வந்தாங்க இல்லையா, சோ அதே மாதிரி கேரளால கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரீ டிராவல் இன் KSRTC, அதாவது கேரளா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், கேரளாவோட கவர்மெண்ட் பஸ். ஆர்டினரி பஸ்ஸஸ், ஓகேவா, ஆர்டினரி பஸ்ஸஸ் ஃபார் விமன் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ். கேரள அரசால் சமீபத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பிரியதர்ஷினி திட்டம் பின்வரும் எந்த பயனை வழங்குகிறது? பிரியதர்ஷினி திட்டம் எந்த ஸ்டேட்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா கேரளாவுல. இது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் மற்றும் திருநங்கைகள் வந்து KSRTC பஸ்ல வந்து ஃப்ரீயா வந்து டிராவல் பண்ணிக்கலாம். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மகளிர் விடியல் பயணம் திட்டம் இருக்கு இல்லையா, சோ அதே மாதிரிதான் கேரளாவுல கொண்டு வந்திருக்காங்க பிரியதர்ஷினி திட்டம். ஓகே, Project Ganga recently launched by the Uttar Pradesh government aims to achieve which of the following objectives? உத்தரப்பிரதேச அரசால் சமீபத்துல தொடங்கப்பட்ட ப்ராஜெக்ட் கங்கா பின்வரும் எந்த நோக்கத்தை அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது? கிராமப்புறங்களில் அதிவேக பிராட்பேண்ட் இணைப்பை வந்து விரிவாக்குதல். அடுத்த கொஸ்டின், which astronaut has been selected as the mission commander of NASA's Artemis 3 mission? 2027ஆம் ஆண்டிற்கு திட்டமிடப்பட்டுள்ள நாசாவோட ஆர்டிமிஸ் 3 விண்வெளி பயணத்தின் கமாண்டராக எந்த விண்வெளி வீரர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அப்படின்னா ராண்டி பெர்னிஸ்க். Which country will witness the first ever visit by an Indian Prime Minister since its independence in 1993 during Prime Minister Modi's June 2026 Europe tour? ஸ்லோவைக்கா. பிரதமர் நரேந்திர மோடியின் ஜூன் 2026 ஐரோப்பிய பயணத்தின் போது 1993ல சுதந்திரம் பெற்ற பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் முதன்முறையாக செல்லும் நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லோவேக்கியா. ஓகேவா, இந்த ஸ்லோவேக்கியாவுக்கு எப்ப வந்து சுதந்திரம் கிடைச்சது அப்படின்னா 1993ல வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா, சோ அது வரைக்கும் எந்த பிரைம் மினிஸ்டருமே எந்த கண்ட்ரில இருந்துமே போனது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்லோவேக்கியாவுக்கு போன முதல் பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. Sojila Tunnel, which recently achieved its final breakthrough, will provide all-weather connectivity between which two regions? சமீபத்துல இறுதி அகழ்வாராய்ச்சி பணியை நிறைவு செய்த சொஜிலா சுரங்கப்பாதை எந்த 2 பிராந்தியங்களுக்கு இடையே அனைத்து வானிலைக்கும் ஏற்ற இணைப்பை வழங்கும்? காஷ்மீர் மற்றும் லடாக்குக்கு. Winnie May, recently launched by Union Home Minister Amit Shah, is associated with which of the following? மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவால சமீபத்துல தொடங்கப்பட்ட வினிமை பின்வருவனவற்றுள் எதனுடன் தொடர்புடையது? எதனுடன் அப்படின்னா லேண்ட் போர்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். On 10 June 2026, Prime Minister Modi surpassed which former Prime Minister to become India's longest continuously serving elected Prime Minister? 10 ஜூன் 2026 அன்று பிரதமர் நரேந்திர மோடி எந்த முன்னாள் பிரதமரை முந்தி இந்தியாவின் மிக நீண்ட காலம் தொடர்ந்து பதவியில் இருக்கும் பிரதமர் ஆனார்? சோ யாரு இதுக்கு முன்னாடி லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. இப்போ 10 ஜூன் 2026 படி பார்த்தோம் அப்படின்னா லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி. ஓகேவா, ஓகே புரிஞ்சிருச்சா? அடுத்து, ரீசென்ட்லி லான்ச் NZP சதி ஆப் இஸ் அசோசியேட்டட் வித் விச் இன்ஸ்டிடியூஷன்? சமீபத்துல தொடங்கப்பட்ட NZP சதி செயலி எந்த நிறுவனத்துடன் தொடர்புடையது? எதோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் சுவாலஜிக்கல் பார்க், நியூ டெல்லி. When is World Brain Tumor Day? உலக மூளைக்கட்டி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா ஜூன் 8.
APEDA recently facilitated the first export of GI tagged Tezpur lychee from which Indian state to Dubai? APEDA நிறுவனம் புவிசார் குறியீடு பெற்ற தேஸ்பூர் லிச்சியை எந்த இந்திய மாநிலத்திலிருந்து துபாய்க்கு முதன்முறையாக ஏற்றுமதி செய்ய உதவியது? எந்த மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம். ஓகேவா? அப்ப அந்த தேஸ்பூர் லிச்சி வந்து அஸ்ஸாமோடது. ஓகே. Who won the women's title of Norway Chess 2026? நார்வே செஸ் 2026ல மகளிர் பிரிவுல சாம்பியன் பட்டம் வென்றவர் யாரு அப்படின்னா பிபிசாரா அசோவ் பயோபியா. ஓகேவா? அசோவ் பவ்யா. பிர்சா முண்டா who remembered on his Martyrs Day belonged to which tribal community? ஓகே, ஜூன் 9 அன்று தியாகிகள் தினமாக நினைவு கூறப்படும் பிர்சா முண்டா எந்த பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னா முண்டா பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர். Bhavya portal recently launched by the Ministry of Commerce and Industry is associated with which scheme? வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தால் சமீபத்தில் தொடங்கப்பட்ட பவ்யா போர்ட்டல் எந்த திட்டத்துடன் தொடர்புடையது அப்படின்னா பாரத் உத்யோகிக் விகாஸ் யோஜனா. அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் recently set a Guinness World Record for which achievement? அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் சமீபத்துல எந்த சாதனைக்காக கின்னஸ் உலக சாதனை புத்தகத்துல இடம் பிடித்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீருக்கடியில் உருவாக்கப்பட்ட மிக உயரமான மனித அடுக்கு, அதாவது பெரிய மனித கோபுரம். ஓகேவா? சோ இது போகையும் இந்த ஜூன் மந்த்ல இன்னும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஒரு 180 கரண்ட் அஃபேர் ஓவராலா பாத்தீங்கன்னா இதுல 350 கரண்ட் அஃபேர்ல இருந்து ஒரு 400 கரண்ட் அஃபேர் வரைக்கும் இருக்கு ஜூனுக்கு மட்டுமே. ஓகே, இப்போ நம்ம ஒரு 180 கரண்ட் அஃபேர் வந்து ஒன்லைனரா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. 180 மீன்ஸ் இதுல சில நம்பர்ஸ் மாறி இருந்தாலும் ஒரு 150 டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ரிமைனிங் ஒரு 150 தான் இருக்கு. இதை வந்து நாளைக்கு கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ ஒரு 2 நாள்ல ஒரு மாசத்தோட கரண்ட் அஃபேர்ல இருக்கக்கூடிய டாப் ஒன்லைனர் வந்து முடிக்க போறோம். ஓகே, சோ இன்னைக்கு வந்து ஜூன்ல இருக்கக்கூடிய பாதி 50% முடிச்சாச்சா? நாளைக்கு ரிமைனிங் இருக்கிறத முடிச்சிடலாம். அப்ப நாளையோட உங்களுக்கு ஜூன் வந்து முடிஞ்சிடும். ஜூனுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மே வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். மேக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏப்ரல் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏப்ரலுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முந்தின மாசம் மார்ச், பிப்ரவரி, ஜனவரி, அதுக்கப்புறமா லாஸ்டா நம்ம ஜூலை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா ஜூலைல இப்பதான் 7ஆம் தேதி ஆகிருக்கு. கடைசி ஜூலை டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நவம்பர், டிசம்பர் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 15, 16 கிளாஸுக்குள்ள டாப் கரண்ட் அஃபேர் வந்து நம்ம முடிச்சிடலாம். ஓவராலா உங்களுக்கு எவ்வளவு கரண்ட் அஃபேர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு மினிமம் 300, 8 மாசத்துக்கு இதுல ஒரு 2500 ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் வந்து வரும் கரண்ட் அஃபேர். ஓகேவா? இதோட பிடிஎஃப்ஸ் எல்லாமே வேணும். இந்த 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து எனக்கு பிடிஎஃபாவும் வேணும், டெஸ்டாவும் வேணும், டீடைல்டாவும் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க பிடிஎஃப் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 999. ஏன்னா நம்ம பிடிஎஃப் கோர்ஸ்ல வந்து டெய்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரண்ட் அஃபேர் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். ஓகே, டெய்லி கரண்ட் அஃபேர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. டெய்லி பாத்தீங்கன்னா அன்னன்னைக்குள்ள கரண்ட் அஃபேரை உங்களுக்கு பிடிஎஃபா கொடுத்துருவோம். அந்த கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? அதனால லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப குரூப் டிக்கு மட்டும் எனக்கு இந்த 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வேணும் மேம்ங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க வந்து 199 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். அதுக்கப்புறமும் எனக்கு அடுத்தடுத்த எக்ஸாம்ஸுக்கு கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து கூட இதை வந்து நீங்க லைஃப் டைமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு ஸ்மார்ட்டான பிளான் வந்து நான் சொல்லியிருக்கேன். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸுக்கு ஜென் நம்பர் 8 2024 கடைசியா நடந்த குரூப் டில கேட்ட 101 ஷிப்ட்ல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சிருங்க. இதுதான் நாம இந்த 25 நாள்ல முடிக்கக்கூடிய பிளான். இந்த மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸுக்கோட 101 ஷிப்டோட பிடிஎஃப் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இதை தான் நம்ம வந்து லைவ் கிளாஸா கொண்டு போயிட்டு இருந்தோம் ஒரு 2 மாசமா. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா டெய்லி வந்து சயின்ஸ்ல 2500 கொஸ்டின் முடிக்கிறதுக்கு டெய்லி 100 கொஸ்டின் டார்கெட் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிட்டு இருக்காங்க. சப்போஸ் நீங்க குரூப் டிக்கு இன்னும் படிக்கலன்னா லாஸ்ட் மினிட்ல இந்த ரிவிஷன் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499. இப்போ இந்த ரிவிஷனுக்காக குரூப் டிக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 999 மட்டும் பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? டெய்லி சயின்ஸ்ல டார்கெட் பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின், மேக்ஸ்ல டார்கெட் பாத்தீங்க அப்படின்னா 30 கொஸ்டின், 25 கொஸ்டின், ரீசனிங் டார்கெட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 கொஸ்டின்ங்கிற மாதிரி டார்கெட் வச்சு ஆல் இன் ஒன்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிட்டு இருக்காங்க. காலையில வந்து இந்த 100 கொஸ்டின் படிப்பாங்க சயின்ஸ்ல. ஈவினிங் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். ஷிஃப்ட் 1, 2, 3க்கான டெஸ்ட் வந்து இருக்கும். இந்த 25 டேஸும் நான் குரூப் டிக்கு வெறித்தனமா ரிவிஷன் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட லைஃப் டைம் ஃபீஸ் வந்து 2499. இப்போ நீங்க 999 பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டு குரூப் டி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கூட ரிமைனிங் அமௌண்ட் பே பண்ணி இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், லைஃப் டைமாவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. மேம் நான் எல்லாமே படிச்சிட்டேன் மேடம், குரூப் டிக்கு டெஸ்ட் மட்டும் தான் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி நீங்க வந்து டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த ஷிஃப்ட்டோட பிடிஎஃப்ஸ் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான டெஸ்ட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.